வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாட்டு வெண்டைக்காய்ங்க, அதனால் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குங்க. இந்த மாதிரி நாட்டு வெண்டைக்காய் எங்கே கிடைச்சாலும் நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். விட்டமின் சி சத்து நிறையா இருக்குதுங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா எலும்புக்கு, கண்ணுக்கு. வெண்டைக்காய் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா சுகரும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயில் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க. நீங்களும் கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை கழுவிங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு, வெங்காயம், வரமிளகாய்ங்க, தக்காளிங்க, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்திக்கலாமுங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோணுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் இதில் சேர்த்திக்கோணுங்க. முதலே புளி ஊற வச்சிடணுங்க. எல்லா வெண்டைக்காயும் பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் வணக்கி தானுங்க போடுவாங்க. ஆனால் இந்த வெண்டைக்காயெல்லாம் அப்படி போட வேண்டியதே இல்லைங்க. நம்ம டேரெக்டாக சேர்த்து சமைச்சிக்கலாமுங்க. இட்லி அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோங்க. நீங்கள் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. எங்களுக்கு அளவாக போதுன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.